வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பெட்டூனியா பூக்கள் தாங்க பார்க்கலான்ட்டு இருக்கிறோம். ஓரளவுக்கு நம்ம விதைச்சி வச்ச எல்லா நாற்றுகளுமே நல்லா வந்ததுங்க. அதில் இன்னும் ஒரு 3 செடிகள் மட்டும் பூக்கள் வைக்காமல் இருக்குது. மற்றபடி எல்லா செடிகளுமே பூக்கள் வச்சுருக்குது. இந்த செடியில் பாருங்கள், நல்ல பெரிய பூவாகவே வச்சுருக்குதுங்க. ஒரு நல்ல டார்க் பிங்க் கலரில் ரொம்ப அழகாக இருக்குது. இது வாடும்போது இந்த மாதிரி ஒரு பர்பிள் கலருக்கு போயிட்டு வாடுதுங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நல்ல பெரிய பூவாகவே இருக்குது பாருங்கள். நிறைய பூக்கள் கூட வாடி நான் அந்த வாடின பூக்கள்லாம் எடுத்துட்டேன். இந்த தொட்டியில் பாருங்கள், நான் 2 நாற்றுகள் வச்சேங்க. ரெண்டுமே வேறு வேறு கலர் பூத்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஒன்று இந்த மாதிரி ஒரு லைட் பிங்க்கு, இது பாருங்கள் நல்ல ஒரு டார்க் பர்பிள் தாங்க. வெளியில் நல்ல டார்க் பர்பிளாக இருக்கும், உள்ளே ஒரு லைட் பர்பிள் கலர் வர்றதுனால பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற இந்த பூ வாடிடுச்சுங்க. இப்போ தான் இது பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்குது. இது இனிமேல் நிறைய பூக்கள் வைக்கும் கண்டிப்பாக. அடுத்ததாக இந்த தொட்டியில் பாருங்கள், 2 கலரில் பூக்கள் வச்சுருக்குதுங்க. இதுலேயுமே நான் 2 நாற்றுகள் தான் வச்சுருந்தேன். ரெண்டுமே வேறு வேறு கலராக பூத்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான். ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பில் தான் இந்த மாதிரி கலந்து வைக்கிறது. இந்த பூ பாருங்கள், ஒரு லைட் பர்பிள் கலர் தாங்க. பெட்டூனியா செடிகள் லேசாக கொஞ்சம் நம்ம அழுத்தி தொட்டோன்னா கூட கிளைகள் ஒடிஞ்சிருங்க. ரொம்ப கவனமாக தான் இதை நம்ம கையாளணும். ஒரு பாட்டை நம்ம மாற்றி வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம உரம் போடுறப்ப கூட நம்ம மண்ணை கிளறும்போது கூட அது அந்த பக்கத்தில் அந்த தண்டுகள் இருந்தால் ஒடிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் கவனமாகவே நம்ம மண் கிளறுது இதெல்லாமே பார்த்து தான் செய்யணும். அதே மாதிரி தண்ணி ஊற்றுறதுமே ரொம்ப கவனமாக தாங்க நம்ம தண்ணி ஊற்றணும். ஏன்னா கொஞ்சம் அதிகமானாலும் கூட அழுகிரும் இந்த செடி. அதே மாதிரி நம்ம ஒரு நாள் அடினியம் செடிகளுக்கெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா 2 நாள் 3 நாள் இல்லைனா ஒரு வாரம் கூட நம்ம விட்டுட்டு ஊற்றுறோம், அது எதுவும் ஆகுறதில்ல. ஆனால் இந்த பெட்டூனியா அதிகபட்சம் ஒரு நாள் கூட தாங்கிறது இல்லைங்க. ஏன்னா நல்ல வெயில் காலமாக இருந்தால் 2 நேரமுமே கூட தண்ணி ஊற்றுறது மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். நம்ம மண்ணோட ஈரத்தை பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கிறணும். ஏன்னா செடியே வாட ஆரம்பிச்சிடும். ஒரு நாள் நம்ம விட்டால் கூட வாடி இறந்தும் போயிருங்க. அதனால் கவனமாக தண்ணி ஊற்றணும். அடுத்தது பாருங்கள், இந்த பூ தாங்க. ரொம்பவே ஒரு அழகான கலருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர்னே சொல்லலாம். இந்த கலர் நம்ம பிங்க் கலர்னு சொல்கிறதா இல்லை கனகாம்பர பூ கலர்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியலை. இந்த கலரை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த தொட்டியில் பாருங்கள், நான் 3 செடி வச்சுருக்குறேங்க. 2 செடியில் பூக்கள் இருக்குது. ஒரு செடி பாருங்கள், இந்த வயலட் கலர், இது ஏற்கனவே நான் வீடியோவில் காமிச்சிருக்கிறேன். இன்னொரு கலர் பூ இருக்குதுங்க. இந்த ஒரு செடி இன்னுமே பூக்கள் வைக்கலை. பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய மொட்டுகள் இருக்குது பாருங்கள். நல்லா அடர்த்தியாக நிறைய மொட்டுகள் வச்சுருக்குது. இன்னுமே பூக்கள் வைக்கலை. இதில் இன்னும் ஒரு கலர் பாருங்கள். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாருங்கள், அந்த கலரில் தான் இருக்குதுங்க. ஆனால் இது கொஞ்சம் லைட் கலராக இருக்குது பாருங்கள். நம்ம முதல்ல பார்த்தது கொஞ்சம் டார்க்காக இருந்தது. இது லைட் கலரில் இருக்குது. இதுவுமே ரொம்பவே அழகாக இருக்குதுங்க. இது மலரும் போதே இந்த மாதிரி லைட் கலராக தான் மலருது. ரொம்ப நல்லா இருக்குது. இதுவுமே இந்த வயலட் பூக்கள் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கலரில் ஒரு 2-3 செடிகளில் பூக்கள் வச்சுருக்குதுங்க. இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் தான். ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். இது மாதிரி நல்ல பெரிய பூக்களாகவே வைக்குதுங்க. நிறைய இதழ்கள் பாருங்கள், அடுக்காக நிறைய இதழ்கள் வச்சு நல்ல பெரிய பூக்களாகவே இருக்குது. இந்த தொட்டியில் உள்ள பூ நம்ம முதல் முறையாக நமக்கு பூ வச்சது இது தாங்க. இது நான் ஏற்கனவே வீடியோவில் கூட போட்டிருக்கிறேன். இந்த பிங்க் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இது ஓரங்களில் அந்த ஒரு வெள்ளை கலர் வருது பாருங்கள், அது இன்னுமே அந்த பூவுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. உள்ள பிங்க்கும் ஓரங்களில் அந்த வெள்ளை வர்றது ரொம்பவே நல்லா இருக்குது. இன்னுமே சில செடிகளில் பூக்கள் வச்சிட்ருக்குதுங்க. அந்த செடிகள் எல்லாமே பூக்கள் வச்சோடனே நான் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த பெட்டூனியா செடிகளுக்கு அதிகமாக உரங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நான் மண்கலவையில் நடும்போது இதுக்கு போன்மேல் கொடுத்துருக்குறேங்க. அதுக்கப்புறமா மொட்டுகள் வைக்கிற சமயத்தில் முட்டைத்தூள் உரம் கொடுத்துருக்குறேங்க. அது கூட வாழைப்பழத்தோல் இருந்தால் தோல் கூட நம்ம அரைச்சது கொடுத்துருக்கலாம். நான் என்கிட்ட அது இல்லாதனால முட்டைத்தோல் உரம் மட்டும் நான் கொடுத்துருந்தேன். ஆனால் திரவ உரங்கள் நான் அப்பப்போ சேர்த்துக்கிறேங்க. இந்த பெட்டூனியா பூக்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.